17வது ശ്ലോകം. ദിവ്യവർഷ സഹസ്രാണാം സഹസ്രം അഹദൗജസഃ ഭൗമാൻ ഭോക്ഷ്യത ഭോഗാൻ വൈ ഭൗമാൻ ഭോക്ഷ്യ അദ ഭോഗാൻ വൈ ദിവ്യാൻ ച അനുഗ്രഹാത് മമ. ദിവ്യവർഷ സഹസ്രാണാം സഹസ്രമഹദൗജസ ഭൗമാൻ ഭോക്ഷ്യത ഭോഗാൻ വൈ ദിവ്യാംശ്ചാനുഗ്രഹാൻ മമ. என்னோட அனுகிரகத்தால உங்களுக்கு நிறைய திவ்ய வருஷம், அதானது தேவர்களோடு வருஷம், இகலோக சௌக்கியத்தை அனுபவிச்சதுக்கு அப்புறம் സ്വർലോക സൗഖ്യത്തെയും അനുഭവിக்கிறதுக்கு സാധിക്കും. ഭഗവാൻ പ്രജേതസ്സുകൾ കേൾക്കാതൊക്കെ കൊടുக்கிற வரங்களையாக்கும் பார்க்கறோம். திவ்ய வருஷ சஹஸ்ராணாம், திவ்ய வருஷம் அப்படின்னா தேவர்களோடு வருஷம். திவ்ய வருஷ சஹஸ்ராணாம் 1000 தேவ வருஷங்கள். திவ்ய வருஷ சஹஸ்ராணாம் சஹஸ்ரம் அப்படின்னா 1000 தேவ வருஷங்கள் இன்டு 1000, അത്രയും ദേവവർഷങ്ങൾ. ദിവ്യവർഷ സഹസ്രാണാം സഹസ്രം, ദേവர்களோடு ദിവ്യமான 1000 വർഷങ്ങൾ ഇൻടു 1000 വർഷങ്ങൾ. അഹദൗജസഃ, ஹத ஓஜஸ் அப்படின்னா ஓஜஸ் நஷ்டப்படுறது, ஸ்ரேயஸ் நஷ்டப்படுறது. அஹத ஓஜஸ் அப்படின்னா ஸ்ரேயஸ் நஷ்டப்படாம இருக்கிறது, ஓஜஸ் நஷ்டப்படாம இருக்கிறது. இப்ப தேவர்களோடு അത്രയും நிறைய വർഷങ്ങൾ അഹദൗജസഃ, ഓജസ് നഷ്ടപ്പെടാത്തവാളായിട്ട് നിത്യ യൗവനர்களായിട്ട് ബാല്യ കൗമാര യൗവന വാർദ്ധക്യ അവസ്ഥകളിലെ மூணாவது அவஸ்தையில மட்டுமே நீங்க இருப்ப. அதானது தேவர்களுக்கு எப்பவும் நித்திய யௌவனமாக்கும். அப்ப அதே மாதிரியே இருப்ப. அப்படி மாமா என்னோடு அனுகிரகாது, அனுகிரகத்தால நீங்கள் பௌமான் போகான் இகலோக சௌக்கியவும் போட்சிய அனுபவிப்ப. அதா அதுக்கப்புறம் ദിവ്യാഞ്ച ഭോഗാൻ വൈ സ്വർഗ സൗഖ്യത്തെ കൂടിയും അനുഭവിപ്പേളേ. அந்த அளவுக்கு நான் உங்களுக்கு அனுகிரகம் தரேனே. பதினெட்டாவது ஸ்லோகம் பகவான் சொல்றார், அதா மயி அனபாயின்யா பக்தியா பக்வகுண ஆசயஹ உபயாஸ்யத மது தாமா நிர்வித்ய நிரயாது அதஹ அதமய்யனபாயின்யா பக்த்யா பக்வகுணாசயா உபயாஸ்யத மத்தாம நிர்வித்ய நிரயாதத. அதுக்கப்புறம் പരിശുദ്ധமான അന്ധകരണത്തോടു കൂടിയിട്ടും
அதே மாதிரி அஜஞ்சலமான எங்கிட்ட இருக்கிற பக்தியோடும் கூடின நீங்கள் என்னோடு வைகுண்ட பதத்தை பிராபிப்பேள். பிரஜேதசுகளுக்கு பகவான் கொடுக்கிற வரங்களாக்கும் பார்க்கிறோம். பிரஜேதசுகள் கேட்காதக்கே கொடுக்கிற வரங்கள். அதா அதுக்கப்புறம் மயி அனவாயின்யா பக்தியா, என்னில விட்டு பிரியாத பக்தியால, அஜஞ்சலமான பக்தியால, பக்வகுண ஆசையா, பக்குவத வந்து சேர்ந்த அந்த கரணத்தோடு கூடிட்டு, ரஜோகுண தமோ குணங்களொன்னும் இல்லாதக்கு சத்குணம் மட்டும் இருக்கிற ஹிருதயத்தோடு கூடிட்டு, அந்த கரணத்தோடு கூடிட்டு, நிறையாத சம்சார சக்கரமா இருக்கிற இந்த நரக அப்படிங்கிற குழியிலேந்து, படுகுழியிலேந்து, நரக குழியிலேந்து, அதஹா இந்த நரக குழியை தாண்டி சம்சார சக்கரத்தை கடந்து பிரபஞ்சத்துக்கு அப்பாற்பட்டதான ஸ்தானத்துக்கு நிர்வித்யா விரக்தி பாவம் வந்தவாளாயிட்டு மது என்னோடு தாமா வைகுண்ட லோகத்தை உபயாசியதா நீங்கள் பிராபிக்கவும் செய்வர். 19வது ஸ்லோகம். கிருஹேஷு ஆவிஷதாம் ச அபி பும்சா குஷலகர்மணாம் மத் வார்த்தாயாதயாமானாம் நபந்தாய கிருஹா மதாஹ கிருஹேஷ்வாவிஷதம் சாபி பும்சா குஷலகர்மணாம் மத்வார்த்தாயாதயாமானாம் நபந்தாய கிருஹா மதாஹ. பகவான் சொல்றார், என்னோட சரிதங்களை கண்டினியூஸ் ஆயிட்டு காது கொடுத்து கேட்டு மனனம் செஞ்சு சத் பிரவൃத்திகளை செஞ்சுட்டு இருக்கிற ஜனங்கள் கிரகஸ்தாசிரமத்தில் பிரவேசனம் பண்ணினாலும் குடும்ப வாழ்க்கை அவ ஜீவிச்சானாலும் சம்சார சாகரத்துல கர்மபந்திதர் ஆக மாட்டா. கிருஹேஷு ஆவிஷதாம் ச அபி, பிரஜேதசுகள் கிட்டையாக்குமே பகவான் பேசுறார். நீங்கள் கிரகஸ்தாசிரம ஜீவிதத்தை கிரகஸ்தாசிரம ஜீவிதத்துக்கு பிரவேசிக்கிறேன்னா கூடியும், கல்யாணம் எல்லாம் பண்ணிட்டு குடும்ப ஜீவிதத்துல பிரவேசனம் பண்றேன்னா கூடியும், குஷல கர்மனாம் அகங்காரம் இல்லாதக்கி, நான் என்னோடது இப்படிங்கிற பாவம் இல்லாதக்கி, செல்ஃபிஷ் அல்லாதக்கி, கர்மம் செய்யற கர்மயோகிகளாக்கும் நீங்கள். அப்பா சொன்ன வார்த்தைய கேட்கணும் அப்படிங்கிறதுக்காகவே குடும்ப வாழ்க்கை வாழற, பிரஜா சிருஷ்டி பண்றதுக்காயிட்டு மட்டுமே கிரகஸ்தாசிரமத்துக்கு பிரவேசனம் பண்ண போற. குடும்ப பற்று இல்லாம நீங்கள் கர்மம் செய்வர். அப்படி இருக்கிற நீங்கள் மத் வார்த்தாயாதயாமானம், என்னோடு சரிதங்கள் நிரந்தரம் காது கொடுத்து கேட்டு சல்கர்மங்கள் செய்யறவாளான இந்த பூமியில இருக்கிற பும்சா மனுஷாளுக்கு கிரகஸ்தாசிரமத்தில் பிரவேசனம் பண்ணினாலும் கர்மபந்தனம் உண்டாகாது. கிரகஸ்தாசிரமத்தில்
கிரகாபந்தாய பந்தனாவஸ்தை உண்டாகும் அப்படின்னு ந மதாக அபிப்பிராயம் உண்டாகிறதில்லை. தாமரை இலையில எப்படி ஆக்குமோ தண்ணி ஒட்டாம நிக்கிறது, சேம்பலையில எப்படி ஆக்குமோ தண்ணி ஒட்டாம நிக்கிறது, அதே மாதிரி ஆக்கும் நீங்கள். நான் என்னோடது இப்படியெல்லாம் இருக்கிற பற்று இல்லாமையாக்கும் நீங்கள் குடும்ப ஜீவிதம் நயிப்ப. அதனால உங்களுக்கு கர்ம பந்தனங்களும் உண்டாகாது. தைரியமா கிரகஸ்தாசிரம வாழ்க்கைய நடத்துங்கோ. இருபதாவது ஸ்லோகம். நவ்யவது ஹிருதயே நவ்யவத் ஹிருத் அயே. ஹிருத் அயே ஹிருதயே யஜ்ஞஹ பிரம்ம ஏதது பிரம்மைதது பிரம்மவாதிபிஹி ந முஹ்யந்தி ந சோஜந்தி ந ஹ்ருஷ்யந்தி யதஹ கதாஹ. நவ்யவத் ஹிருதயே யஜ்ஞோ பிரம்மைதத் பிரம்மவாதிபிஹி ந முஹ்யந்தி ந சோஜந்தி ந ஹ்ருஷ்யந்தி யதோ கதாஹ. ஹிருதயத்தில் என்ன தியானிக்கிறவாள சோகமோகங்கள் ஒன்றும் பாதிக்காது. ரஜோகுண தமோகுணம் இல்லாதவாளாக்கும் சஜ்ஜனங்கள். அந்தக்கரண சுத்தி இருக்கிறவா, அந்தக்கரணம் தூய்மையா இருந்தா அந்த ஹிருதய அந்தர்பாகத்துல நான் யஜ்ஞேஸ்வரனான நான் பிரவேசனம் பண்றேன். அப்ப அவா புரிஞ்சுக்கிறா அகம் பிரம்மாஸ்மி அப்படின்னு. அப்படி அவளோடு ஹிருதயத்துக்குள்ள நான் பிரவேசனம் பண்றேனே இதுதான் பிரம்மம் அப்படின்னு சொல்லப்படுறது. பகவான் பிரஜேதசுகள் கிட்ட சொல்லறதையாக்கும் நம்ம பார்க்கிறோம். நவ்யவது ஹிருதயே நவ்யவது ரஜோகுண தமோகுணங்கள் ஒன்றும் இல்லாதக்கி சத்குணம் மட்டுமாக கிளீனாக்கி எடுக்கப்பட்ட ஹிருத் ஹிருதயத்துக்குள்ள ஆயே நான் பிரவேசிப்பேன். யதஹா சத்குணம் இருக்கிறது ஆரிக்காக்குமோ அப்படி இருக்கிற ஹிருதயங்களுக்குள்ளையாக்கும் யஜ்ஞஹா யஜ்ஞேஸ்வரனான யஜ்ஞமூர்த்தியான நான் கதஹா பிரவேசிப்பேன். அப்படி நான் அந்த ஹிருதயத்துக்குள்ள பிரவேசிக்கிறத அவளுக்கு தெரியறது அகம் பிரம்மாஸ்மி. அப்படி நான் அவளோட ஹிருதயத்துக்குள்ள பிரவேசிக்கிறது தான் பிரம்மா ஏதது பிரம்மம் அப்படின்னு தெரியப்படுறது. பிரம்மவாதிபிகி பிரம்மஞானிகளோடு வாக்குகள் வழி வேதத்தில் சொல்லப்பட்ட வாக்குகள் வழி ஹிருதயத்தில் என்ன தெரிஞ்சுண்டானா காது கொடுத்து பிரம்மஞானிகளோட வாக்குகளை கேட்டு அதுக்கப்புறம் ஹிருதயத்தில் என்ன தெரிஞ்சுண்டானா அதுக்கப்புறம் அவளுக்கு ந முஹ்யந்தி நான் என்னோடது அப்படிங்கிற மோகம் உண்டாகாது, ந சோஜந்தி துக்கம் உண்டாகாது, ந ஹ்ருஷ்யந்தி அளவுக்கு மீறின ஆஹ்லாதத்தால உள்ள புலகாங்கிதமும் உண்டாகாது. பகவானுக்கும்
பிரஜேதசுகள் கிட்ட சொல்லிட்டு இருக்கார். நம்ம பார்த்துட்டு இருக்கோம். யஜ்ஞஹா, யஜ்ஞமூர்த்தியாக்கும் நான், பிரம்மவாதிபிகி, பிரம்மஞானிகளோடு வாக்குகள் வழி, நவ்யவது சஜ்ஜனங்களோடு தூய்மையான ஹிருதயத்தில் அந்த ஹிருதய குஹேல நான் அயே பிரவேசிப்பேன். அதாக்கும் ஹிருத் அயே, ஹிருதயே. ஏதத் பிரம்மா, இதுதான் பிரம்மம் அப்படின்னு புகழ்த்தி பாடுறதும். ஹிருதயத்தில் என்ன தியானிக்கிறவாள சோக மோகங்களாயிருக்கிற ஒன்றும் பாதிக்காது. அதனால கிரகஸ்தாசிரம ஜீவிதத்தை வாழுங்கோ அப்படின்னு பிராச்சீன பர்ஹிஸோடு புத்திரர்களான 10 பேரிட்டையும் அந்த பிரஜேதசுகள்கிட்ட எல்லாம் ஒரு சேர பகவான் சொல்லறதையாக்கும் பார்க்கிறோம். 21வது ஸ்லோகம். பிரஜேதசுகள்கிட்ட பகவான் இப்படியெல்லாம் சொன்னார் அப்படின்னு மைத்ரேயராக்கும் விதுரருக்கு வர்ணிக்கிறார். அதுக்கப்புறம் அங்க என்ன நடந்தது அப்படிங்கிறத மைத்ரேயர் சொல்றார். அதனால மைத்ரேய உவாச்ச ஏவம் ப்ருவாணம் புருஷார்த்த பாஜனம் ஜனார்தனம் பிராஞ்சலயः பிரஜேதசः தது தர்ஷன துவஸ்த தமோ ரஜோ மலா கிரா கிருணன் கத்கதயா சுஹ்ருத்தமம் ஏவம் ப்ருவாணம் புருஷார்த்தபாஜனம் ஜனார்தனம் பிராஞ்சலய பிரஜேதசா தத்தர்ஷனத்வஸ்ததமோ ரஜோ மலா கிரா கிருணன் கத்கதயா சுஹ்ருத்தமம். மைத்ரேயர் விதுரருக்கு சொன்னார், பகவான் சொன்ன வார்த்தைகளை கேட்டுட்டு பிரஜேதசுகள் கைகளை கூப்பி கண்டம் எடற, பேச்சு வரமாட்டேங்கிறது, கத்கத ஸ்வரத்தோடு கூடிட்டு பகவான் ஆதிநாராயணன அஷ்டபாகுக்களோடு கூடி இருக்கிற பகவான வாழ்த்தி ஸ்துதிச்சா. ஏவம் ப்ருவாணம் இப்படியெல்லாம் சொல்லற புருஷார்த்த பாஜனம் எல்லா புருஷார்த்தங்களும் தரக்கூடின, அர்த்தார்த்தம் காமார்த்தம் தர்மார்த்தம் டோப் மோஸ்ட் புருஷார்த்தமாயிருக்கிற மோட்சார்த்தம், இதெல்லாம் பகவானுக்கு கொடுக்கிற எபிலிட்டி இருக்கு. அப்படி இருக்கிற பகவான பிரஜேதசா பிரஜேதசுகள் 10 பேரும் பிராஞ்சலயா கூப்புகைகளோடு கூடிட்டு ஜனார்தனம் அஜானமயமான மாயைய இல்லாம பண்ற அஷ்டபாகுவான ஸ்ரீமன் நாராயணன மகாவிஷ்ணுவ ஆதிநாராயணன தொழுது வணங்கினா. தது தர்ஷன அந்த பகவத் தர்ஷனத்தால துவஸ்தா இல்லாம ஆயிடுத்து. என்னவாக்கும் இல்லாம ஆச்சு அப்படின்னாக்கா தமோ ரஜோ மலா தமோ குண ரஜோ குணங்களான அழுக்குகள் இல்லாம போயிடுத்து. சத்குணம் மட்டும்தான் இப்ப அவளுக்கு இருக்கு. அஜ்ஞானம் இல்லாம ஆயிடுத்து, ஞானம் மட்டும்தான் இருக்கு. சத்குணத்தோடு கூடின அவா சுஹ்ருத்தமம் உற்ற தோழனான பகவான சிரேஷ்டனான பகவான ஹிருதயத்துக்குள்ள வசிக்கிற பகவான
கண்ணுக்கு முன்னால பார்க்கிற பகவான கத்கதையா கிரா கண்டமெல்லாம் இடற வார்த்தைகளால அகிருணன் வாழ்த்தி ஸ்துதிச்சா. വൈകുണ്ഠനാഥനാണ് അഷ്ടബാഹുവാണ് ശ്രീമൻ നാരായണന് 10 പേരും സ്തുതിച്ച. ഏവം ബ്രുവാണം പുരുഷാർത്ഥഭാജനം ജനാർദ്ദനം പ്രാഞ്ചലയ പ്രചേതസഃ തത് ദർശന ധ്വസ്ത തമോരജോമല ഗിരാ അഗൃണൻ ഗദ്ഗദയാ സുഹൃത്തമം. ഏവം ബ്രുവാണം പുരുഷാർത്ഥഭാജനം ജനാർദ്ദനം പ്രാഞ്ജലയ പ്രചേതസ തദ്ദർശന ധ്വസ്തതമോരജോമല ഗിരാഗൃണൻ ഗിരാ അഗൃണൻ ഗിരാഗൃണൻ ഗദ്ഗദയാ സുഹൃത്തമം.